உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்திய நாட்டின் பிரதமர், நமது பாரத பிரதமர் வந்து எங்கே போயிருக்காங்கன்னா, உக்ரைன் நாட்டில் இருக்காங்க. உக்ரைன் நாட்டில் தான் இப்போ இருக்கார் நம்ம நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா. மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா உக்ரைன் நாட்டில் தான் இருக்காங்க. இப்போ நான் கூட ரஷ்யாவுடைய எல்லை ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உக்ரைன் ராணுவம் கைப்பற்றிட்டாங்க. இப்போ ரஷ்யாவோட எல்லைக்குள்ளே போய் உக்ரைன் ராணுவம் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு காணொலி சொல்லியிருந்தேன். அப்போ அந்த காணொலியில் நான் பேசும்போது வீடியோ கவனிச்சவங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ரஷ்யா கேட்டால் இந்தியா வந்து தனது இராணுவத்தை ரஷ்யாவுக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்தியாவோட பிரதமர் ரஷ்யா இன்னும் கேட்கவில்லை இந்திய இராணுவத்தை. ஆனால் இந்தியாவின் பிரதமரும் அதுபோல் செய்யக்கூடாது, நடுநிலையாக தான் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்து என்றால் இந்தியா உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா இந்தியா வந்து ஒரு 2 நாடுகளுக்கு இடையே ஒரு அழுத்தம் கொடுத்து சமாதானத்தை உருவாக்க வேண்டும். போர் நிறுத்தத்துக்கு பிரதமர் போய் போர் நிறுத்தத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் உக்ரைனுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உக்ரைனுக்கு வந்து பிரதமர் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து 2 நாடுகளுக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா பிரதமர் வந்து உக்ரைனுக்கு போயிருக்காரு. என்னுடைய வீடியோவில் நான் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தேன். ஆனால் பிரதமர் வந்து இப்போ உக்ரைன் போயிருக்காருன்றது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல பிரதமரை தான் நம்ம எல்லோரும் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்றத நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த விஷயத்தில், இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு பிரதமரை பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து உக்ரைன் போய் தைரியமாக உக்ரைன் போய் ஒரு பொதுநல சிந்தனையோட ரஷ்ய மக்களை காப்பாற்றுறதுக்கு, உக்ரைனை சமாதானம் செய்வதற்கும் 2 நாட்டுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம பிரதமர் முயற்சி செய்கிறாங்கன்னு தோணுது. அவருடைய முயற்சியை பார்க்கும்போது இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால் நரேந்திர மோடி ஐயாவுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நரேந்திர மோடி ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய முயற்சி வெற்றி பெறட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதை பற்றிய காணொலி தான் இது வந்து. அதுபோக பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கும் பிரதமர் அடுத்து செல்ல வேண்டும். அடுத்த ஒரு 15 நாட்கள் கழித்து அடுத்த மாதம் நம்ம பாரத பிரதமர் இஸ்ரேலுக்கும் சென்று அந்த பாலஸ்தீனத்துக்கும் சென்று அந்த 2 நாட்டுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனையும் அவர் சமாதானத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒருதலை பட்சமாக இன்னைக்கு நம்ம ரஷ்யா உக்ரைன் போரை மட்டும் நிறுத்தக்கூடாது. உலகத்துக்கே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும்னா அது இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலுக்கும் கண்டனத்தை தெரிவிக்கணும்ன்றேன். ஏன்னா இஸ்ரேல் தான் இத்தனைக்கும் காரணம். அதனால வந்து இஸ்ரேலுக்கும் சென்று பிரதமர் அழுத்தம் கொடுத்து அந்த பாலஸ்தீன மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் இந்த வீடியோ வழியாக கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.